இங்கே எடப்பாடியார் அவர்கள் என்னை வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். நான் 2011 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அனைத்து கிராமங்களுக்கும் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சட்டமன்றத்தில் பேசினேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 320 கோடியை ஒதுக்கி 720 கிராமங்களுக்கு காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் 5 உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தி கொடுத்திருக்கின்றேன். வெள்ளாறு பாம்பாறு பகுதியிலே கிராமங்களை இணைப்பதற்கு 8 மேம்பாலங்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதை நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது செய்த பணி சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் அந்த வசதியை செய்து கொடுத்திருக்கின்றேன். 2016 உங்களுக்கு தெரியும் 600 வாக்குகள் குறைவாக வெற்றி வாய்ப்பை இழந்தேன். 2021 1200 சட்டமன்ற உறுப்பினராக ரகுபதி வந்தார். 2021 வெற்றி பெற்ற அவர் அமைச்சராக 10 வருஷம் அமைச்சராக இருந்திருக்காரு. அவர் 10 வருஷம் அமைச்சர், 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினர். நான் 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். 8 உயர்மட்ட மேம்பாலங்களை கட்டி கொடுத்துருக்கேன். 5 உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியை தர வைத்து கொடுத்துருக்கேன். 720 கிராமங்களுக்கு காவேரி கூட்டு குடிநீர் பேர் சொல்லக்கூடிய அளவு மக்களுக்கு பயன்படிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கேன். இவர் ஒரு அமைச்சர், ஒரு தொழிற்சாலையை சிப்காட்டை தொழிற்பேட்டை திறமையத்தில் கொண்டு வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அவர் எதையுமே செய்யலை. இதெல்லாம் சாதாரண அமைச்சருங்கிறது பெரிய பொறுப்பு. அந்த செக்ரட்டரிகிட்ட சொன்னால் அடுத்து எல்லா இடத்துலையுமே குடிநீர் வசதி, பஸ் வசதி கிடையவே கிடையாது. நான் எல்லா தொகுதி முழுக்க எல்லா கிராமங்களுக்கு சென்று வர்றேன். ஒரு அமைச்சர் செய்ய வேண்டிய நம்ம 10 வருஷம் அமைச்சராக இருந்திருக்காரு, 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. இந்த தொகுதி தன்னிறைவு பெற்ற தொகுதியாக வேண்டாமா? ஒரு அமைச்சர் தொகுதி மாதிரி வேண்டாமா? சாதாரணமாக இருக்குது. எதுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறீங்க? பிரசிடண்ட்டை தேர்ந்தெடுக்கிறீங்க, கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கிறீங்க, எம்பியை தேர்ந்தெடுக்கிறீங்க, எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறீங்க. எதுக்கு? நீங்கள் நம்மளுக்கு அடிப்படை வசதிகள் தேவை. அதுக்கு ஒரு பிரதிநிதி உங்களோட பணியாளராக எங்களை தேர்ந்தெடுக்கிறீங்க. தேர்ந்தெடுத்து நாங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டால் என்ன பண்ண முடியும்? அனைத்து திட்டங்களையும் கொடுக்கணும். அமைச்சருங்கிறது பெரிய எந்த திட்டமே அவர் கொண்டாடல. இந்த தொகுதியை தண்ணீரும். ஆனால் இப்போ தேர்தல் அணிக்கிறார். திரும்ப அவர் கனிமவளத்துறை அமைச்சராக இருக்காரு. பணத்தை நம்பி நிற்கிறாரு. நான் மக்கள் உங்களை நம்பி நிற்கிறேன். என்ன உங்களுடைய சகோதரனாக உங்கள் இல்லங்கள் நடக்கின்ற அனைத்து விசேஷங்களிலும் கலந்து கொள்வனாக நான் இருக்கின்றேன். உங்களுக்கு நன்றி உள்ளவனாக, விசுவாசம் உள்ளவனாக இருப்பேன். அதுக்காக நீங்கள் இரட்டலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் பாதங்களை தொட்டு வந்து கேட்டுக்கொண்டு, எடப்பாடியார் அம்மா ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் மாதம் 2000 ரூபா வழங்கப்படும். ஸ்டாலின் சொன்னார் 1000 ரூபா கொடுக்குறாரு குடும்பத்தில். கொடுத்தாரா? 30 மாதம் 2 வருஷம் கொடுக்கல. 2 வருஷம் பாதி பேருக்கு தகுதி பார்த்து பாதி பேருக்கு கொடுக்குறாரு, பாதி பேருக்கு 1000 ரூபா கொடுக்கல. எடப்பாடியார் எல்லா குடும்ப தலைவிக்குமே 2000 ரூபா, சிறப்பு நிதியாக 10,000 ரூபா. இப்போ ரகுபதி வந்திருப்பார், ஒரு கூப்பனை காமிச்சிருப்பார் 8000 ரூபா, நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம்னு. அந்த கூப்பனுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. உங்கள் வங்கி கணக்கில் 10,000 ரூபா வரவே வைக்கப்படும். அந்த 10,000 ரூபாய் நீங்கள் எடுத்து உங்களுக்கு வேண்டிய பொருளை வாங்கிக்கலாம். அதுக்கு தான் எடப்பாடியார் 10,000 ரூபா கொடுக்குறாரு, சிறப்பு நிதி. அது உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரித்து, குளிர்சாதன பெட்டி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரித்து வாங்கப்படும். வருடத்துக்கு 3 சிலிண்டர் விலை இல்லாமல் கொடுக்கப்படும். 100 நாள் வேலையை 150 நாளாக உயர்த்தி தரப்படும். இப்போ அம்மா ஆட்சியில் உங்களை போட்டாலும் எனக்கு 1 நாள் கிடச்சிச்சு. இப்போ 100 நாள்னால் திமுக ஆட்சியில் 30 நாள் தான் கிடைக்கிது. அதை கூட இந்த ரகுபதி சொல்லி கமிஷனர்கிட்ட சொல்லி 100 நாள் கொடுக்க சொல்ல முடியலை. காதை போட்டோ எடுக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. கண்ணா போட்டோ எடுக்கிறாங்க, ஒரே தொந்தரவாக இருக்குது. அது அந்த கண்வெளி அந்த இதில் பதியலைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் நம்ம நடக்காது. 100 நாள் வேலை கரெக்டாக 100 நாள், 150 நாள், 150 நாள். அம்மா ஆட்சியில் எப்படி இருந்தாலும் அது மாதிரி. உங்களுக்கு தெரியும், 2 தடவை வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் அனைத்து இல்லங்களில் நடக்கின்ற விசேஷங்களுக்கு வந்திருக்கேன். ரகுபதி எதுக்கு வந்திருக்க மாட்டார். நீங்கள் எல்லாம் இந்த ஒரு தடவை இரட்டை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாதங்களை தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு நன்றி உள்ளவனாகவும் விசுவாசம் உள்ளவனாகவும் உங்களுக்கு அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்து கொடுப்பவனாக இருப்பேன் என்பதை தெரியப்படுத்தி சிறப்பான வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. தலைவர் அப்படியே பாருங்க. ஒன்றியம்
என்ன மறைச்சிக்காதீங்க. சாமி வந்துருச்சு. சாமி 20 நாள் 30 நாள் தான் கொடுக்குறாங்க. இந்த கண்ணுல போட்டா எடுக்கிறாங்க, காதை போட்டா எடுக்கிறானா, அவ்வளவு பேரும் கம்ப்ளைண்ட். ஒரு தொகுதியில் அடிப்படை வசதி, நமக்கு என்ன வசதி தேவை? குடிநீர், பஸ் வசதி, நம்ம என்ன வீட்டுக்கு பணம் கேட்கிறோமா? சாலை வசதி, படிக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி வசதி, சுகாதார வசதி, இதைத்தான் கேட்கிறான். ஒரு அமைச்சர் இதை கூட செய்யாம தேர்தலில் திரும்ப நிற்கிறாரு. அவர் என்ன ஒரே பணம் இருக்குன்னு நிற்கிறாரு. கனிம வளத்துறை அமைச்சராக இருக்குங்கிறதுனால ஒரு 10 வருஷம் அமைச்சராக இருந்தது. இந்த தொகுதியை சுத்தமா அடிப்படை வசதிகள். எதுக்கு இப்போ ஓட்டு போடுறீங்க? எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறீங்க, எம்பிஏ தேர்ந்தெடுக்கிறீங்க, பிரசிடண்ட் தேர்ந்தெடுக்கிறீங்க, கவுன்சிலரை தேர்ந்தெடுக்கிறீங்க. எதுக்கு? உங்களுடைய பணியாளர், உங்களுடைய பிரதிநிதி உங்களுக்கு தேவையான திட்டங்களை செய்து கொடுப்பதற்காக தான் எங்களை தேர்ந்தெடுக்கிறீங்க. இந்த திட்டங்களை நாங்கள் உங்களுக்கு செய்து கொடுக்கலாம். நாங்கள் செய்து கொடுக்காம ஓட்டை வாங்கிக்கிட்டு போய் வீட்டில் உட்காந்துக்கிட்டு புதுக்கோட்டையில் உட்காந்துக்கிட்டோம். எப்படி? அவர் சொல்றாரு வைரமுத்து 14, அவர் 16ல நானா அவர் நிற்கிறான், 21ல நானா அவர் நிற்கிறான். அப்பெல்லாம் விட்டுட்டாரு. இப்போ என்ன சொல்றாரு? நான் வெற்றி பெற்றதுனாலதான் 16ல அம்மா வந்து அவருக்கு வாரிய தலைவர் கொடுத்தாரு, என்னைய பார்த்தாரு, பார்த்துட்டு கடைசியில இருக்காரு. யாரு? ரகுபதி இங்க வெற்றி பெற்றிருக்காரு. யாரு இவர்கிட்ட தோத்த வைரமுத்தா பதவி கொடுத்தாருங்க. நான் 19ஆம் தேதி வெற்றி வாய்ப்பை 600 ஓட்டுல இருந்தேன். 23ஆம் தேதி அம்மா முதலமைச்சராக பதவி. ஏன்னா உங்களுக்கு உள்ளூர் கிராமம் அவரு, இங்க உள்ளூர் அவரு, நானும் உள்ளூர் தான். அவர் இங்க ஏதாவது சொல்லுவார், இந்த கருத்துக்களை சொல்லுவாரு, எல்லா இடத்துலையும் சொல்றாரு. அதுக்கு நான் பதில் சொல்லி ஆவார். அவர் வந்து 2014 இருக்கும்போது 19ல வெற்றி வாய்ப்பு வந்தார். 23 அம்மா முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். பதவி ஏற்ற உடனே 26ஆம் தேதி IAS அதிகாரியை வச்சு என்னை கூப்பிடுறாங்க, வர சொல்றாங்க. வர சொல்லி 28ஆம் தேதி உனக்கு வாரியத்தில் தர்றேன், ஜெயிச்சிருந்தா அமைச்சர் கொடுத்துருப்பேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. தெரியுமா? ரொம்ப நானே எதிர்பார்க்காத கொடுக்குறாரு. இவர் என்ன சொல்றாரு? அதுக்கப்புறம் தான் இவர் வந்து நான் 2ஆம் தேதி பதவி ஏற்றுக்கிறேன் வாரிய தலைவரும். ஒரு வாரத்துல பதவி ஏற்றுக்கிறேன். அவர் வந்து என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஏற்று அதுக்கப்புறம் தான் அம்மா பாக்குறாரு. இவர் என்ன சொல்றாரு? நான் பதவி ஏற்று அம்மா என்னை பார்த்துட்டு ரகுபதி யாருப்பா ரகுபதி இங்க எப்படி வந்தாரு, ஒரு தோத்தது யாரு, அவருக்கு வாரிய தலைவர் கொடுத்தாருன்னு சொல்றாரு. அதெல்லாம் இல்லை. இவருக்கு முன்னால நான் வாரிய தலைவர் ஆயிட்டேன். அப்புறம் ஈக்குவல் பதவிங்கிறாரு. வாரிய தலைவரை அமைச்சருக்கு ஈக்குவல்ங்கிறாரு. அமைச்சருக்கெல்லாம் ஈக்குவல் இல்லை. இவர் வீட்டுவசதித்துறை அமைச்சராக இருந்தார். அந்த வீட்டுவசதித்துறை அமைச்சருக்கு கீழே தான் வாரிய தலைவர். உங்களுக்கு தெரியும், அவருக்கு தான் இந்த அமைச்சருக்கு தான் இந்த அதிகாரம். இது ஒரு பொய்யா அவர் சொல்றாரு. ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், உள்ளூர் எதனால அவர் சொல்லுவாரு, அவர் எதையுமே செய்யல, இது மாதிரிதான் நடப்பு. குறைந்த ஓட்டுல 600 1000 ஓட்டுல தோத்துட்டாரு. மக்களை சந்திக்கணும், மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்யணும். எந்த வசதியுமே செஞ்சு கொடுக்கல. அப்புறம் இப்ப தேர்தலில் நிற்கிறாரு. தேர்தலில் நிற்கிறதுக்குன்னா ஒரே பணம் தான். நான் அப்படி இல்லை. உங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் 2 தடவை உங்களுடைய சகோதரனாக உங்களுக்கு விசுவாசம் உள்ளாக பணியாற்றுவதற்கு எனக்கு நீங்கள் எல்லாம் ரெட்டலை சின்னத்தில் வாக்களிக்குமாறு உங்கள் பாதங்களை தொட்ட வேண்டியிருக்கிறது. எடப்பாடியார் அம்மா ஆட்சி வந்தவுடனே, எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனவுடன் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். ஸ்டாலின் சொன்னார் 2000 ரூபாய், 1000 ரூபாய் சொன்னாரு, கொடுக்கல. 30 மாதம் கொடுக்கல. 30 மாதம் கொடுத்தாரு, பாதி பேருக்கு கொடுத்தாரு, தகுதி பத்தை நிறுத்திட்டாரு. இப்போ எடப்பாடியார் அப்படி இல்லை. அனைத்து குடும்ப தலைவிக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு நிதி. ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் ஒரு குளிர்சாதன பெட்டி பிரித்து கொடுக்குறாங்க. ஒரு குடும்பத்துக்கு வருடத்துக்கு 3 சிலிண்டர் விலை இல்லாமல் கொடுக்குறாங்க. ஒரு வருடத்துக்கு 3 சிலிண்டர், 100 நாள் வேலையை 150 நாள் தர்றாங்க. இந்த கண்ணில் போட்டோ எடுக்கிறது, காது போட்டோ எடுக்கிறதுலாம் அம்மா ஆட்சியில் மாதிரி அதை எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ திருமண உதவித்தொகை ஒரு பவுன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு தங்கமே வாங்க முடியல, 1.5 லட்சம் ரூபா ஒரு பவுன் விற்கிது. தங்கம் ஒரு பவுன் கொடுக்குறாங்க. திருமண உதவித்தொகை 50,000 25,000 ரூபா கொடுக்குறாங்க.
கூட்டம் இருக்கு. நிழல்ல நிப்பாட்டு. நிழல்ல நிப்பாட்டினா தான் பேசலாம். மேலே ஏறி பேசணும்னா கொஞ்சம் நிழல்ல நிற்கிற மாதிரி பண்ணுங்க. கொஞ்சம் ரைட்ல சிறப்பாக செய்து தருகிறேன் என்று உங்களிடத்திலே வாக்குறுதி கொடுத்து வந்து கொண்டிருக்கிறார். அன்பு நண்பர்களே, இதே அள்ளும் பகலும் அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது வெற்றி வேட்பாளர் அருமை அண்ணன் PK வைரமுத்து அவர்கள் சின்னத்திலே வாக்குகள் இந்த முறை அண்ணனை 2 முறை சொற்ப வாக்குகளிலே நாம் வெற்றியை தவற விட்டு விட்டோம். மேலான வாக்குகளை எல்லாம் பள்ளியை தர வைத்திருக்கேன். 8 உயர்மட்ட பாலங்கள் எல்லாரும் பாம்பாடு பகுதியில் கட்டி கொடுத்துருக்கீங்க. 2016 உங்களுக்கு தெரியும், குறைந்த வாக்குகள் 600 வாக்குகள் குறைவாக வெற்றி வாய்ப்புகள் வந்திருக்கின்றன. 2005 வருஷம் முதல்ல அம்மா பேரில் அமைச்சராக இருந்தாரு. 10 வருஷம் அமைச்சராக இருக்காரு. 10 வருஷம் அமைச்சராக இருந்து இந்த பகுதிக்கு ஒரு அடிப்படை வசதிகள், சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி, பஸ், பாலிடெக்னிக் கல்லூரி, இன்ஜினியரிங் கல்லூரி போட்டு அவர் பேர் சொல்ற அளவுக்கு இல்லை. ஆனா 10 தேர்தல் நிற்கிறாரு. அவர் பணம் இருக்கு அப்படிங்கறத ஒரே நம்பிக்கையில பணத்தை வச்சு நிற்கிறாரு. நான் மக்கள் உங்களை நம்பி நிற்கிறேன். ஏன்னா உங்களுடைய சகோதரனாக உங்கள் இல்லங்கள் நடக்கின்ற அனைத்து விஷயங்களில் கலந்து கொள்வதாக எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். ஸ்டாலின் சொன்னாரு 1000 ரூபாய் எல்லா குடும்ப தலைமையினர் பாதி பேருக்கு கொடுத்தாங்க. இப்ப எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் வந்தோம் அனைத்து குடும்பத்துக்கு 2000, சிறப்பு நிதியாக 10,000 வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் விலை இல்லாம ஒரு குடும்பத்துக்கு இது வழங்கப்படும். 100 நாள் விலையை 150 நாளாக உயர்த்தி தரப்படும். திமுக ஆட்சியில் 30 நாள் தான் 100 நாள் விலையை கொடுக்குறாங்க. கண்ணில் போட்டா இருக்கிறாங்க, காதில் போட்டா இருக்கிறாங்க, ஒரே பிரச்சனை இருக்கு. அதுதான் சரி பண்ணி அம்மா ஆட்சியில் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி பண்ணிடலாம். அது மாதிரி இப்ப தாலிக்கு தங்கம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒரு பவுன் பவுன் 1.5 லட்சம் ரூபாய் ஒரு பவுன் கொடுத்த நிறுத்தி வச்சிருக்காரு ஸ்டாலின். திருமண உதவித்தொகை 50,000, 25,000. படித்த இளைஞர்கள், படித்த +2 படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி இதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. நீங்க இதெல்லாம் திரும்ப கொடுப்பதற்கு 2 லட்சம் வாக்களித்து அம்மா வருவதற்கு எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தவுடன் இந்த திட்டங்கள் உங்களுக்கு அனைத்து நான் கொண்டு வந்து சேர்வதற்கு எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு நீங்கள் எல்லாம் 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு உங்கள் பாதங்களை தொட்ட வேண்டி திரும்பி கேட்டுக்கொண்டு சிறப்பான வரவேற்பு கொடுத்தமைக்கு நன்றியை. செயலாளர் TTV ஆதரவு பெற்ற வேட்பாளராகவும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அருமையண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள்